என்னதான் நந்தினி சூர்யாவுக்கு தெரியாம இன்னொரு இடத்துல போயிட்டு பணத்த வாங்கிட்டு வந்தாலும், அந்த பணத்த கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட தான் ஹெல்ப் கேட்க போறாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. நந்தினி ஒரு காசு கூட உங்களுங்கிருந்து எனக்கு தேவையில்ல. நானா சுயமா உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, அதாவது வட்டிக்கு அதிகமா வாங்குறவங்க போய் கேட்குறாங்களா, அவனும் என்னை பத்தி வெளியில நீ நல்லா வந்து விசாரிச்சுட்டு தானே வர. நான் வட்டிய மட்டும் கரெக்ட்டா கட்டலன்னா, மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவானா? இப்ப இந்த பணத்த எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, சூர்யா வீட்டுக்கு வராங்க. அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு. இப்ப வந்து சுந்தரவள்ளி ஒண்ணும் தூக்கி வச்சு கொஞ்ச போறதில்லைங்க. "இந்த பணத்த எங்கடி திருடிட்டு வந்த? என் பணத்த திருடிட்டு, அத சமாளிக்கிறதுக்காக வேற எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்க தான் போறாங்க. பட் என்ன இருந்தாலும் அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "தயவு செஞ்சு நீ இங்கேயே இருந்து நந்தினி. அந்த பணத்தெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா சார் அப்படிதான் பண்ணி வச்சாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாங்கல்ல, அந்த போஸ்ட்டுக்கு நாமளும் காசு கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக்கோட ஒய்ஃப் கால் பண்ணி கேட்கவும், அவன் போதையில என்னென்னவோ உளறிடுறாங்க. "என்ன சார் நந்தினிக்கு மட்டும் தான் பணம் குடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப போஸ்ட்ட பார்த்து கண்டவன்லாம் என்கிட்ட காசு காசு கேட்குறான்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், அந்த ஃபோன் கால எடுத்தது நம்ம நந்தினியாவே போயிட்டாங்க. அதனால நந்தினிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. சூர்யா சார் தான் நம்மளுக்கு ஏமாத்தி பணம் குடுத்துருக்கான்ற விஷயம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் என்ன நந்தினி ஏமாத்துனேன்? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நெனச்சேன். அதனால தான் என் பணத்தவே வந்து நான் இன்னொருத்தர் பணமா குடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உங்க அம்மாவுக்கு ஃபேவராவே பண்ணாதீங்க. இது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுனா என்ன வந்து கொஞ்சவா போறாங்க. இது தெரிஞ்சாலும் என்ன திட்ட தானே போறாங்க. அப்படி தெரிஞ்சும் நீங்க எதுக்கு எனக்காக உதவி பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா? இப்ப நந்தினி மறுபடியும் வந்து வட்டிக்கு வட்டி போடுறவங்க கையில பார்த்தீங்கன்னா, காச வாங்கிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையா தான் முடிய போகுது. ஏன்னா தவணைய கரெக்ட்டா கட்டலனா, உங்க வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் சொல்லாமயே வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். அத கண்டிப்பா கட்ட முடியாது நம்ம நந்தினியால. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா தான் வந்து காப்பாத்த போறாங்க. இப்ப சூர்யா டைரக்ட்டா போய் அந்த சரக்கு விக்கிறவங்க கையில, "ஏன்டா போதையில யார் பேசுறாங்கன்னு கூட தெரியாமயா பேசுவ? என் பொண்டாட்டி நந்தினி எடுத்து பேசுறா. அப்படியே எல்லாத்தையுமே உளறி வச்சிருக்கியே" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சூர்யா வந்து டைரக்ட்டா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஹலோ! பணம் குடுக்க வேண்டியது நந்தினி. பணத்த குடுத்துட்டா. தயவு செஞ்சு இத வாங்கிட்டு உங்க வேலைய பாருங்க. என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நந்தினி இந்த வீட்ல தான் இருப்பா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா, "இல்ல சார் இந்த வீட்ல நான் இல்ல. தயவு செஞ்சு நான் அந்த வீட்லயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து டைரக்ட்டா வந்து சூர்யா கையில சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் தான் இந்த வீட்ட வந்து பார்த்து வச்சான்றது நம்ம சுந்தரவல்லி அம்மாவுக்கு தெரியும். பட் நேரம் வரட்டும். அதெல்லாம் அருணாச்சல ஐயா கையில டைரக்ட்டா பேசிக்கலாம். கண்டிப்பா நம்ம வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு அமைதியா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரு தான் இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கி குடுப்பாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தத, ஸ்கூல்ல அதே ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சீட்டும் வாங்கி குடுத்துறாரா? இது ஒட்டுமொத்தமா நம்ம சுந்தரவல்லி அம்மாக்கு தெரிஞ்சா தான் ஒரு பெரிய பூகம்பமே அந்த வீட்ல வெடிக்க போது. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதுவரைக்கும் பாய்.